भैया शहर गया है। अरे हाँ, तुमने भैया का एल्बम देखा? उसने पूछा. ஸோ அவ கேட்குறா, அண்ணன் வந்து சிட்டிக்கு போயிருக்காங்க. ஷஹர்னா சிட்டிக்கு வெளியே போயிருக்காங்க, சிட்டிக்கு போயிருக்காங்க. நீங்கள் வந்து அண்ணாவோட ஆல்பம் பார்த்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறா. ம் ராஜப்பா கோ ஹா கெஹனே மே ஹேக்கடி ஹோ ரஹி थी. ஸோ ஆமான்னு சொல்கிறான் அவன். ஆனால் சொல்கிறப்ப அவனுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான் அவன். बहुत सुंदर एल्बम है ना? सुना है स्कूल भर में किसी के भी पास इतना बड़ा एल्बम नहीं है. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த ஆல்பம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்கூலில் இந்த மாதிரி யார்கிட்டையுமே இவ்வளோ பெரிய ஆல்பம் இல்லை அப்படின்னு காமாட்சி சொல்கிறா. தும்சே கிஸ்னே கஹா? உனக்கு யார் சொன்னா அப்படின்னு ராஜப்பா கேட்குறான். பையானே, அண்ணன் தான் சொன்னா அப்படின்னு காமாட்சி பதில் கொடுக்குறா. வஹா குடு கயா. ஸோ அவனுக்கு கோவம் வருது. बड़े से क्या मतलब हुआ? आकार में बड़ा हुआ तो एल्बम बड़ा हो गया. उसकी चिड़चिड़ाहट साफ थी. ஸோ பெருசுன்னா என்ன, சைஸில் பெருசாக இருந்தால் போதுமா அப்படின்னு அவன் இரிட்டேட் ஆகினான் அவன். காமாட்சி குச் தேர் தக் வஹி ரஹி ஃபிர் நீச்சே சலி கை. ஸோ காமாட்சி கொஞ்ச நேரம் வரைக்கும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் கீழே போயிட்டா. ராஜப்பா மேஜ் பர் பிக்ரி கிதாபோ கோ टटोलने लगा. ஸோ டேபிள் மேலே கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இருந்தது. அவன் அந்த புக்ஸை திருப்பி பார்த்துட்டு இருந்தான் அவன். அச்சானக் உஸ்கா हाथ दराज के ताले से टकरा गया. ஸோ சடன்லி வந்து அவனோட கை வந்து தராஸ்னா ட்ராயர், இந்த ட்ராயரில் இருக்கிற போட்டிருக்கிற பூட்டு மேலே பட்டுருச்சு. தாலானா பூட்டு. உஸ்னே தாலே கோ खींच कर देखा. ஸோ அவன் வந்து பூட்டை இழுத்து பார்த்தா. बंद था. क्यों ना उसे खोलकर देख लिया जाए. ஸோ பந்துனா மூடி இருந்தது. ஸோ ஏன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. மேஸ் பர் से उसने चाबी ढूंढ निकाली. ஸோ டேபிள் மேலே எங்கேயோ வச்சுருந்த சாவி வந்து அவன் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டான் அவன். सीढ़ियों के पास जाकर उसने एक बार झांक कर देखा. ஸோ ஓடி போய் அவன் வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட போய் எட்டி பார்க்குறான் அவன். ஜாங்கர் தேக்னானா எட்டி பார்க்குறது. ஃபிர் ஜல்தி மே தராஸ் கோலி. அப்புறம் அவசரமாக வந்து ஜல்தி மேனா அவசரத்தில் வந்து அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணுறான் அவன். ஆல்பம் ஊப்பர் ஹி ரக்கா ஹுவா தா. ஸோ அந்த ஆல்பம் வந்து அந்த ட்ராயரில் மேலேயே தான் வச்சுருந்தாங்க. பெஹலா பிருஷ்ட கோலா. பிருஷ்டனா பேஜ். ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி உன் வாக்கியோங்கோ உஸ்னே दोबारा படா. ஸோ அதில் இன்ட்ரொடக்ஷனில் ஒரு 4 லைன் எழுதிருந்து பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் பேஜில் அவன் திரும்ப அந்த 4 லைன்ஸை படிக்கிறான் அவன். உஸ்கா தில் தேஜி சே தடக்னே லகா. ஸோ அவனோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டு இருந்தான். ஆல்பம் கோ சட் கमीज़ के नीचे घोंस लिया और दराज बंद कर दिया. ஸோ டக்குன்னு என்ன பண்ணான் அவன், ஆல்பமை வந்து ஷர்ட்டு அடியில் மறைச்சிட்டு அவன் ட்ராயரும் க்ளோஸ் பண்ணிட்டான். சீடியா உத்தருக்கு கர்கி और भागा. ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி அவன் வந்து வீட்டு பக்கம் ஓடிட்டான் அவன். அதாவது அந்த ஆல்பமை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அவன். घर जाकर सीधा पुस्तक की अलमारी के पास गया और पीछे की ओर एल्बम छिपा दिया. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவன் என்ன பண்ணான், புக் ஷெல்ஃப், புஸ்தகி அல்மாரின்னா புக் ஷெல்ஃப் கிட்டே போயிட்டு அவன் அந்த புக் ஷெல்ஃப் பின்னாடி அந்த ஆல்பமை வந்து ஒழிச்சிட்டான் அவன். சிப்பாதியானா ஒழிச்சு வைக்கிறது. உஸ்னே பாகர் ஆக்கர் சாக்கா. ஸோ ஒழுக்கி வச்சுட்டு அவன் என்ன பண்ணான், வெளியே வந்து எட்டி பார்க்குறான் அவன். பூரா ஷரீர் ஜேசே ஜல்னே லகா தா. ஜல்னானா எரியுது. ஸோ ஃபுல் உடம்பு வந்து சூடாக எரியிற மாதிரி இருந்தது அவனுக்கு. கலா சூக் ரஹா தா और செஹரா தம்தமானே லகா தா. ஸோ தொண்டை வத்தி போச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸுமே ரெட்டாக மாறிடுச்சு அவனுக்கு. ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டு இருந்தான் அவன். रात 8 बजे अप्पू आया. हाथ पाँव हिलाकर उसने पूरी बात कह सुनाई. ஸோ நைட் 8 மணிக்கு அப்பு வீட்டுக்கு வந்து அவன் வந்து ஹாத் பாவ் ஹிலாக்கர்னா கையை காலை ஆட்டிட்டு, அதாவது வித் ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவன் நடந்த கதையை வந்து அவன் இந்த ஃபுல்லாக வந்து ராஜப்பாக்கு அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறான் அவன். என்ன சொல்கிறான் பார்க்கலாம். சுனா தும்னே நாகராஜன் கா ஆல்பம் खो गया. ஸோ நீ கேள்விப்பட்டியா, நீ நாகராஜனோட ஆல்பம் வந்து தொலைஞ்சிருச்சு. கோகையானா தொலைஞ்சிருச்சு. ஹம் தோனும் ஷஹர் கயே ஹுவே தே. நாங்கள் 2 பேருமே சிட்டிக்கு போயிருந்தோம். लौट कर देखा तो एल्बम गायब.
ஸோ लौट कर என்ன ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் வந்த பிறகு பார்த்தா ஆல்பமை காணோம். राजप्पा चुप रहा. அவன் அமைதியாக இருந்தான். उसने अप्पू को किसी तरह टाला. ஸோ அவன்கிட்டேருந்து எப்படியும் அவனை இக்னோர் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணான் அவன். उसके जाते ही उसने झट कमरे का दरवाज़ा भिड़ा लिया और अलमारी के पीछे से एल्बम निकाल कर देखा. ஸோ அப்பு கிளம்பினோடனே டக்குன்னு அவன் ரூமோட டோர் க்ளோஸ் பண்ணிட்டான். தர்வாசானா டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் அந்த புக் ஷெல்ஃப்க்கு பின்னாடி இருக்கிற ஆல்பமை எடுத்து பார்த்தான். உசே ஃபிர் छिपा दिया. அதை திரும்பவும் அவன் ஒழுக்கி வச்சிட்டான். பார்த்துட்டு திரும்பவும் ஒழுக்கி வச்சிட்டான். डर था कहीं कोई देख न ले. அவனுக்கு ஒரு பயம், யாராச்சும் அதை பார்த்துட்டு போகிறாங்கன்னு. रात में खाना नहीं खाया. ஸோ நைட்டில் அவன் சாப்பாடும் சாப்பிடல. पेट जैसे भरा हुआ था. வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருந்தது, அதனால அவன் சாப்பிடல. सारा घर चिंतित हो गया. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்தித்துனா கவலைப்படுறது, ஏன் இந்த பையன் சாப்பிடல அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. उसका चेहरा भयानक हो गया था. ஸோ அவனோட ஃபேஸே ரொம்ப பயங்கரமாக மாறிடுச்சு. रात उसने सोने की कोशिश की पर नींद नहीं आई. ஸோ நைட் அவன் தூங்க ட்ரை பண்ணான். கோஷிஷ்னா ட்ரை, நீந்தனா தூக்கம், ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல. एल्बम सिरहाने तकिए के नीचे रख कर सो गया. ஸோ தக்கியனா பில்லோ, தலையில் வச்சுக்கிற பில்லோ கீழே அவன் அந்த ஆல்பமை வச்சுட்டு தூங்கிட்டான் அவன். சுபஹ் அப்பு துபாரா ஆயா. ஸோ மார்னிங் அப்பு திரும்ப வந்தான். ராஜப்பா தப் भी बिस्तर पर बैठा था. ஸோ ராஜப்பா பெட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தான் வரும்போது. अप्पू सुबह नागराजन के घर होकर आया था. ஸோ அப்பு மார்னிங்கே நாகராஜன் வீட்டுக்கும் போயிட்டு இப்போ நான் ராஜப்பா வீட்டுக்கு வந்தான் அவன். कल तुम उसके घर गए थे ना? अप्पू ने पूछा. ஸோ அவன் அப்பு கேட்குறான், நேற்றுக்கு நீ அவன் வீட்டுக்கு போனியா அப்படின்ட்டு. राजप्पा की सांस जैसे ऊपर और नीचे की नीचे रह गई. ஸோ இங்கே சான்ஸ்னா மூச்சு. ஸோ அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ஸோ எப்படின்னா ஒரு ஷாக்கான ஃபீலிங். அதை கேட்டோடனே அவனோட மூச்சு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அது. फिर सिर हिला दिया. वह जिस तरह चाहे सोच ले. அது கேட்டோடனே அவன் ஷாக் ஆகிட்டு தலையாட்டிட்டான். அதாவது இல்லைன்னு சொல்லி தலையாட்டிட்டு அவன் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டான் அவன். कामाक्षी ने कहा था कि हमारे जाने के बाद खाली तुम वहाँ आए थे. अप्पू बोला. ஸோ அப்பு சொல்கிறான், காமாட்சி சொன்னால் நாங்கள் போன பிறகு நீ தான் வீட்டுக்கு வந்திருந்த, வேறு யாரும் வரல. राजप्पा को समझते देर नहीं लगी कि अब सब उस पर शक करने लगी हैं. ஸோ ஷக்குன்னா சந்தேகம். ஸோ இப்போ அவனுக்கும் புரிஞ்சிருச்சு, ராஜப்பாவுக்கும் புரிஞ்சிச்சு, எல்லாரும் அவன் மேலே தான் சந்தேகப்படுறாங்கன்னு. कल रात से नागराजन लगातार रोए जा रहा है. நைட்லேருந்து அவன் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கான். ரோனானா அழுகிறது, டு क्राई. उसके पापा शायद पुलिस को खबर दें. अप्पू ने फिर कहा. ஸோ அப்பு சொல்கிறான், மேபி அவங்க அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ராஜப்பா फिर भी चुप रहा. ஸோ இதை கேட்டுமே ராஜப்பா இருந்தாலுமே அமைதியாக தான் இருந்தான். அவன் அப்பு சொல்கிறது எல்லா விஷயத்தையும் கேட்டுகிட்டே தான் இருந்தான். வாயை திறக்கவே இல்லை அவன். उसके पापा डीएसपी के दफ्तर में ही तो काम करते हैं, बस वह पलक झपक दें और पुलिस की फौज हाजिर. ஸோ அவங்க அப்பா டிஎஸ்பி ஆஃபீஸில், தஃப்தர்னா ஆஃபீஸ், அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொன்னால் உடனே போலீஸ் அங்கே வந்துடுவாங்க. अप्पू जैसे आग में घी डाल रहा था. ஸோ அப்பு எரிகிற எண்ணெயில் நெய் ஊற்றுற மாதிரி அவனை இன்னும் டென்ஷன் ஆக்கிட்டே இருந்தான். இதெல்லாம் சொல்லி அவனை இன்னும் டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தான் அவன். यह तो भला हुआ कि अप्पू का भाई उसे ढूंढता हुआ आ गया और अप्पू चलता बना.
ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நல்ல வேளை அப்புவோட தம்பி வந்து அவனை தேடிட்டு வந்து தூண்தானா தேடிட்டே வந்தான். அவன் அங்கேருந்து போயிட்டான். இல்லைன்னா இன்னும் அவனை டென்ஷன் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. ராஜப்பா கே பாப்பா दफ्तर चले गए थे. ஸோ ராஜப்பாவோட அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. बाहर का किवाड़ बंद था. ஸோ வெளியிலேருந்து தாப்பால் மூடி இருந்தது. ராஜப்பா अभी तक बिस्तर पर बैठा हुआ था. இன்னமும் அவன் வந்து பெட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தான். आधा घंटा गुजर गया और वह उसी तरह बैठा रहा. ஸோ அரை மணி நேரம் கழிச்சு கூட அவன் அதே மாதிரி தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தான். आधा घंटाனா அரை மணி நேரம். तभी बाहर की सॉकल खटकी. ஸோ வெளியிலேருந்து யாரோ கதவை தட்டினாங்க. ஸோ சாங்கல்னா செயின். ஸோ செயின் கதவுல இருக்கிற செயினில் யாரோ தட்டின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. புலிஸ் ராஜப்பா புத்புதாயா. ஸோ ராஜப்பா வந்து அவனுக்குள்ளவே பேசிக்கிறான், ஒருவேளை போலீஸாக இருக்குமோ அப்படின்ட்டு. பீத்தர் சாங்கல் லகி थी. ஸோ உள்ளேயும் வந்து செயினில் லாக் ஆகிருந்தது. பீத்தர்னா உள்ள. दरवाज़ा खटकने की आवाज़ तेज़ हो गई. ஸோ கதவு தட்டுற சத்தம் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. யாரோ கண்டினியூஸாக தட்டிகிட்டே இருந்தாங்க. राजप्पा ने तकिए के नीचे से एल्बम उठाया और ऊपर भागा. ஸோ ராஜப்பா வந்து தலகாணி கீழே வச்சிருந்த ஆல்பம் எடுத்துட்டு மேலே ஓடனான். ஊப்பரனா மேலே. अलमारी के पीछे छिपा दे. नहीं. ஓகே, நம்ம புக் ஷெல்ஃப் பின்னாடி ஒழிச்சிடலாமா? வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். पुलिस ने अगर तलाशी ली तो पकड़ा जाएगा. ஒருவேளை போலீஸ் தேடி பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆல்பம் को कमीज़ के नीचे छिपाकर वह नीचे आ गया. ஸோ ஆல்பமை வந்து ஷர்ட்டுக்கு உள்ளே மறைச்சிட்டு அவன் கீழே வந்தான். बाहर का दरवाज़ा अब भी बज रहा था. ஸோ வெளியில் இருக்கிற கதவு இன்னும் யாரும் தட்டிகிட்டே தான் இருந்தாங்க. இன்னும் சத்தம் கேட்டுகிட்டே தான் இருந்தது. कौन है? अरे दरवाज़ा क्यों नहीं खोलता? अम्मा भीतर से चिल्लाई. ஸோ அம்மா உள்ளேருந்து கத்துறாங்க. சில்லாயின்னா கத்துறது, குரல் கொடுக்குறாங்க. யார்? கौन யார்? ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு அம்மா சத்தம் கொடுக்குறாங்க. थोड़ी देर और हुई तो अम्मा खुद ही उठकर चली आएगी. ஸோ இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அம்மாவே வந்து கதவு திறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜப்பா பிச்வாடே की ओर भागा. ஸோ ராஜப்பா வந்து பின் பக்கம் ஓடனான். जल्दी से बाथरूम में घुसकर दरवाज़ा बंद कर दिया. ஸோ உடனே போய் பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டு அவன் கதவை சாத்திட்டான். अम्मा ने अंगीठी पर गर्म पानी की देगची चढ़ा रखी थी. ஸோ அங்கே வந்து அம்மா வந்து அந்த அடுப்பில் சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருந்தாங்க அங்கே. उसने एल्बम को अंगीठी में डाल दिया. ஸோ இவன் என்ன பண்ணான், அந்த ஆல்பம் வந்து அந்த அடுப்பில் போட்டுட்டான். அவன் ஆல்பம் ஜல்னே லகா. ஆல்பம் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. कितने प्यारे टिकट थे. राजप्पा की आँखों में आंसू आ गए. இவ்வளோ அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருந்தது. ராஜப்பா அதை யோசித்து ராஜப்பாவோட கண்ணில் தண்ணி வந்துருச்சு. तभी अम्मा की आवाज़ आई. அப்போ தான் அம்மாவோட சத்தம் கேட்டுச்சு. जल्दी से आ तो नहाकर नागराजन तुझे ढूंढता हुआ आया है. ஸோ இவன் பாத்ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டான் இல்லையா, அங்கே பாத்ரூம் கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, சீக்கிரமாக வெளியே வா, குளிச்சுட்டு வெளியே வா. நகாக்கரனா குளிச்சுட்டு, நாகராஜன் வந்து உன்னை தேடிட்டு வந்திருக்கான். राजप्पा ने निकर उतार दी और गीला तौलिया लपेट कर बाहर आ गया. ஸோ அவன் பாத்ரூமில் இருக்கிறதுனால என்ன பண்ணால், நிக்கரை கழிச்சிட்டு ஒரு குளிக்கிற மாதிரி எல்லோரும் நினைக்கிறோம் இல்லையா, அவன் குளிச்சுட்டு தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவன் ஒரு ஈரட்டவலை, கீலா தௌலியானா ஈரட்டவலை கட்டிக்கிட்டு சுற்றிட்டு வெளியே வந்தான். லப்பேட்கரனா டவலை சுற்றிட்டு. கப்படே பதல்கர் வஹ ஊப்பர் ஆயா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் மேலே வந்தான். நாகராஜன் குர்சி பர் பேட்டா ஹுவா தா. ஸோ நாகராஜன் வந்து சேரில் உட்காந்துட்டு இருந்தான். உசே தேக்தே ஹி போலா. அவனை பார்த்தோன்னே அவன் சொன்னான், மீரா ஆல்பம் खो गया है यार. ஸோ அவன் வந்து நாகராஜன் ராஜப்பா கிட்ட சொல்கிறான், என்னோடய ஆல்பம் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான்.
उसका चेहरा उतरा हुआ था. ஸோ உத்தரா ஹுவானா ரொம்ப சேட், அவனோட ஃபேஸ் வந்து ரொம்ப சேடாக இருந்தது இந்த விஷயத்த சொல்லும் போது. காஃபி ரோக்கர் ஆயா தா ஷாயத். ஸோ ரோக்கர்னா டு க்ரை. ஸோ கண்டிப்பாக அவன் ரொம்ப அழுதுருப்பான் போல், அதனால தான் அவன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்தது. கஹா ரக்கா தா தும்னே, ராஜப்பா ने पूछा. எங்கே வச்சிருந்த நீ அப்படின்னு ராஜப்பா கேட்குறான். ஷாயத் தராஸ் மே, ஷஹர் से लौटा तो गायब. ஸோ ஐ திங்க் நான் வந்து என்னோட டேபிள் ட்ராவில் தான் வச்சுருந்தேன். பட் நான் சிட்டி போயிட்டு திரும்ப வரும்போது அது அங்கே இல்லவே இல்லை. गायबना डिसअपियर. नागराजन की आँखों में आंसू आ गए. ஸோ இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது நாகராஜன் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. राजप्पा ने से चेहरा बचाकर उसने आँखें पोंछ ली. ஸோ ராஜப்பாவை பார்க்கக்கூடாதுன்னு அவனை, அதாவது அவன் அழறதை பார்க்கக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணான், இப்படி திரும்பிட்டு அவனோட கண்ணீரை வந்து தொடச்சிக்கினான். ரோமத்தியா ராஜப்பா ने उसे पुचकारा. ஸோ ராஜப்பா வந்து அவனை கன்சோல் பண்ணிட்டு சொல்கிறான் அவன், அழாத ஃப்ரெண்ட் அழாத அப்படின்ட்டு. ஃபஃபக் ரோதியா. ஸோ அவன் சொன்ன உடனே அவன் சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டான். ராஜப்பா छट नीचे उतर कर गया. ஸோ ராஜப்பா என்ன பண்ணால், சடன்லி அவன் கீழே இறங்கி போனான். 1 मिनट में वह ऊपर नागराजन के सामने था. ஸோ வித்தின் அ மினிட் அவன் கீழே போயிட்டு மேலே திரும்ப ஏறி நாகராஜன் முன்னாடியே வந்து நிற்கிறான். उसके हाथ में उसका एल्बम था. அவன் கையில் வந்து அவனோட ஆல்பம் இருந்தது. लो यह मेरा एल्बम, अब इसे तुम रख लो. ஸோ இவன் ராஜப்பா வந்து நாகராஜன் கிட்ட அவனோட ஆல்பமை கொடுத்துட்டு சொல்கிறான், இந்த வச்சுக்கோ இந்த ஆல்பமை, இப்போ இதை வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் அவன். ऐसे क्यों देख रहे हो, मजाक नहीं कर रहा, सच कहता हूँ. ஸோ நீ ஏன் இப்படி பார்க்குற, நீ நான் வந்து எந்த காமெடியும் பண்ணல, நான் சும்மா சொல்லலை, நீ வந்து இந்த ஆல்பமை நிஜமாலே நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். சச் கேத்தா ஹூம், உண்மையை தான் சொல்கிறேன் நான். இசே அப் தும் ரக் லோ. ஸோ இது இப்போ வந்து நீ வச்சுக்கோ இதை அப்படின்னு ராஜப்பா நாகராஜன் கிட்ட அவனோட ஆல்பமை கொடுக்குறான். பெஹலா ரஹே ஹோ யார், நாகராஜன் கோ ஜெய்சே யக்கீன் நஹி ஆயா. நீ வந்து என்ன கன்சோல் பண்ணுறதுக்காக தான் சும்மா சொல்கிற நீ, பட் அவன் சொல்கிறது யக்கீனா பிலீவ். நாகராஜன் ராஜப்பா சொல்கிறத பிலீவே பண்ணல. நஹி யார் சச்முச் தும்கோ தே ரஹா ஹூம் ரக்லோ. இல்லைப்பா நிச்சயமாலே நான் உனக்கு தான் கொடுக்குறேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு ராஜப்பா சொல்கிறான். ராஜப்பா பலா अपना एल्बम उसे दे, कैसा चमत्कार है. ராஜப்பா வந்து அவனோட ஆல்பம் அவனுக்கு கொடுக்குறதே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருந்தது. चमत्कारना மேஜிக். நாகராஜன் को अब भी यकीन नहीं आ रहा था. நாகராஜனுக்கு இப்போ கூட நம்பிக்கையே வரல அவன் மேலே. यकीनना நம்பிக்கை. पर राजप्पा अपनी बात बार बार दोहरा रहा था, उसका गला भर आया था. பட் ராஜப்பா வந்து திரும்ப அதே விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது என்னென்னா அவன் தொண்டை அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ठीक है मैं इसे रख लेता हूँ, पर तुम क्या करोगे. ஓகே நான் இதை வச்சுக்கிறேன், பட் நீ என்ன பண்ணுவேன் இந்த ஆல்பம் இல்லாமல் அப்படின்னு நாகராஜன் ராஜப்பா கிட்ட கேட்குறான். मुझे नहीं चाहिए, எனக்கு வேணாம். क्यों तुम्हें एक भी टिकट नहीं चाहिए, ஏன் உனக்கு ஒரு டிக்கெட் கூட வேண்டாமா அப்படின்னு கேட்குறான் அவன் நாகராஜன். नहीं வேண்டாம் அப்படின்னு ராஜப்பா ரிப்ளை பண்ணுறான். पर तुम कैसे रहोगे बगैर किसी टिकट के. பட் உன்னால் எப்படி இருக்க முடியும் ஒரு டிக்கெட் கூட இல்லாமல். रोता क्यों है यार, ஏன்பா அழுவுற நீ இப்போ. ले इस एल्बम को तू ही रख ले, इतनी मेहनत की है तूने, नागराजन बोला. நாகராஜன் சொல்கிறான், இந்த ஆல்பமை நீயே வச்சுக்கோ, இதை பண்ணுறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. नहीं तुम रख लो, लेकर चले जाओ चले जाओ यहाँ से. वह चीखा और फूट कर रो दिया. இல்லை நீயே வச்சுக்கோ, இங்கேருந்து நீ எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு சத்தமாக கத்துறான் அவன். சீக்கானா கத்துறது. அதுக்கப்புறம் சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டான் அவன். நாகராஜன் की समझ में कुछ नहीं आया.
नागराजन को ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இந்த பையன் இப்படி அழறான் அப்படின்ட்டு. वह एल्बम लेकर नीचे उतर गया. அவன் அந்த ஆல்பம் எடுத்துட்டு கீழே இறங்கி வந்துட்டான். कमीज से आँखें पोंछता हुआ राजप्पा भी नीचे उतर आया. ஸோ கமீஸ்னா அவனோட ஷர்ட்லேருந்து கையை தொடச்சிட்டு அவனும் கண்ணை தொடச்சிட்டு அவனும் கீழே இறங்கி வந்துட்டான். அவன் दोनों साथ साथ दरवाजे तक आए. ரெண்டு பேருமே ஒன்றா கதவு கிட்ட வந்தாங்க. बहुत बहुत धन्यवाद, मैं घर चलूँ. नागराजन सीढ़ियाँ उतरने लगा. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புவா அப்படின்னு நாகராஜன் சொல்லிக்கிட்டே ஸ்டெப்ஸை இறங்கி வரான். சுனோ ராஜு, ராஜப்பானே புக்காரா. கேளுப்பா ராஜு அப்படின்னு ராஜப்பா வந்து நாகராஜனை கூப்பிடுறான். நாகராஜன் ने उसे पलट कर देखा. அவன் கூப்பிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். அவன் एल्बम दे दो, मैं आज रात जी भर कर इसे देखना चाहता हूँ, कल सुबह तुम्हें दे जाऊँगा. ஸோ இந்த ஆல்பமை நீ கொடு, நான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இதை ஆசை தீர பார்த்துட்டு நாளைக்கு காலையில் उनकिட்ட கொடுத்துட்றேன். ठीक है. नागराजन ने उसे एल्बम लौटा दी और चला गया. ஓகேன்னு சொல்லிட்டு நாகராஜன் அவன்கிட்ட ஆல்பமை கொடுத்துட்டு அவன் திரும்ப போயிட்டான். राजप्पा ऊपर आया. राजप्पा मेले पोना. उसने दरवाज़ा बंद किया और एल्बम को छाती से लगाकर फूट फूट कर रो दिया. ஸோ அவன் வந்து மேலே போயிட்டு கதவை சாத்திட்டு ஆல்பமை கட்டி பிடிச்சிட்டு அவன் சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இதோட இந்த சாப்டர் முடியுது. ஐ ஹோப் நான் வந்து லைன் பை லைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷனோ இல்லை எதனா டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. See you in the next video. Bye bye.